ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/12/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தி யோகத்தை சர்வசக்திவான் தந்தையோடு இணைக்கும் பொழுது தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். நினைவின் மூலமாக தான் ஆத்மாக்கள் தங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணி தூய்மையாக சதோபிரதானமாக ஆக முடியும். ஸோ இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதை பற்றியே போன வாரம் ஃபுல்லாக ஒரு முரளியில் சொன்னார். ஸோ அப்போ 2-3 நாளாகவே இதே தான், ஐயோ பேட்ரி சார்ஜ் பண்ணணும், ஆத்மாவை சார்ஜ் போடணும், இதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அப்போ இருந்தவங்களுக்கு எப்படியோ, இப்போ செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற பழக்கம் உள்ளவங்களுக்கு இது நல்ல முரளி. எப்போவுமே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்மாவை பாபாவோட இணைச்சி அப்படின்னு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. கேள்வி, நாம் தேவதை பதவி அடைகிற அளவுக்கு அப்படி என்ன முயற்சியை இந்த சங்கமயுகத்தில் பண்ணுறோம்? தேவதை பதவியை பரிசாக அடைகிற அளவுக்கு. பதில், இந்த சங்கமயுகத்தில் தான் நீங்கள் குளிர்ச்சியாக ஒரு நறுமணமிக்க தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. அப்படி குளிர்ச்சியாக ஆகிறதன் மூலமாக, தூய்மை ஆகிறதுனால நீங்கள் தேவதை ஆகிறீங்க. குளிர்ச்சி ஆகாத வரைக்கும் உங்களால் தேவதை ஆக முடியாது. ரொம்ப முக்கியம் இல்லை, 5 விகாரங்களும் இல்லாமல் இருந்தால் தான் குளிர்ச்சி. அப்போ தான் நீங்கள் தேவதை ஆக முடியும். சங்கம யுகத்தில் நீங்கள் குளிர்ச்சி தேவதை, சீத்தலா தேவி, சீத்தல் தேவின்ட்டு நார்த் இந்தியாவிலலாம் இருக்குது, அப்படி ஆவீங்க. அப்படி நீங்கள் சீத்தலா தேவினா குளிர்ச்சி தேவி, சீத்தலா தேவியாக ஆகிறதன் மூலமாகத்தான் இந்த ஞானத்தின் குளிர்ச்சியான துளிகளை மற்றவர்கள் மேலே தூவி அவர்களையும் குளிர்ச்சிப்படுத்துவீங்க. ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கூட அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க மேலே இருந்து. அது மேலே விழணுன்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த தண்ணிக்கு. ஆனால் இந்த ஞானத்துளியோடைய அடையாளம் அது. எந்த ஞானத்தினால அது உயர்ந்த நிலை, அந்த கலசம், அந்த ஆத்மா அடைஞ்சுதோ அந்த ஞானத்துளியை நமக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் குளிர்ச்சி அடையாமல் இந்த ஞானத்தை கொடுத்து மற்றவர்களை நீங்கள் குளிர்ச்சிப்படுத்த முடியாது. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் குளிர்ச்சி அடையணும். பிறகு எல்லாருடைய நெருப்பையும் அணைத்து குளிர்ச்சி ஆக்கணும். அவ்வளோ சூப்பர். ஓம் சாந்தி. முதல்ல குழந்தைங்க ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்ம எல்லோரும் சகோதரர்கள். சிவபாபா நம்ம எல்லோருக்கும் அப்பா. அதனால தான் அவரை சர்வசக்திவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம கடவுள் ஓரினச்சேர்க்கை வெறுக்கிறாரான்ற வீடியோவில் கூட இதை தான் சொல்லியிருப்போம். ஓரினச்சேர்க்கைன்னா என்ன அர்த்தம்னா, பாபாவுக்கு நம்ம ஆத்மாக்கள் எல்லாம் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, அதாவது ஆத்மாக்கள். அப்போ ஆத்மா அதாவது சகோதரனோட காமத்தில் ஈடுபடுறாங்கன்னா அது ஓரினச்சேர்க்கை தானே. ஸோ மொத்தத்தில் அது காமம் தவறுன்றது தான் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம தமிழ்லையும் போட்டிருக்கிறோம், இப்போ இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சிவபாபாவுடைய குழந்தை, நேற்று அவ்யக்த முரளியில் கூட பாபா சொல்லியிருப்பார், உங்களுக்கு போக போக ஏன் அந்த ஆன்மீகத்தன்மை குறைஞ்சி போகுதுன்னா, உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அனைத்தும் சிவபாபாவுடைய சொத்துன்றதை மறந்துடுறீங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ போடுவோம் அவ்யக்த முரளி சேனலில். பிரம்மகுமாரிகளே, சிவன் சொத்து குலநாசம்ட்டு. அப்போ உங்கள் உடம்பு உட்பட சிவனுடைய சொத்துன்ற அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறேனோ அவங்க சிவனுக்கு சொந்தமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த மரியாதை வந்துடும், அந்த தூய்மை, பணிவு எல்லாமே வந்துடும். அவர் நம்ம எல்லாருக்கும் அப்பா, சர்வசக்திவான். நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் மீது ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா சக்திகளும் இருந்தது. தேவதைகளுடைய ராஜ்யம் இந்த பாரதத்தில் இருந்தது. அப்போ தான் நமக்கு எல்லா சக்தியும் இருந்தது. நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம். உங்களுடைய ஒட்டுமொத்த குலமும் ராஜ்யமும்
விகாரமற்றதாக இருந்தது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்துச்சு. யார் விகாரமற்றவர்களாக நிர்விகாரிகளாக இருந்தாங்க? ஆத்மாக்கள். இப்போ மீண்டும் நாம் நிர்விகாரிகளாக ஆகிட்டு இருக்கிறோம். பாருங்களாம், பாபா இப்போ விகாரி ஆயிட்டீங்கன்றதை பெரும்பாலும் சொல்ல மாட்டார். நிர்விகாரிகளாக இருந்தீங்க, மீண்டும் நிர்விகாரியாக ஆகிட்டு இருக்கிறீங்க. நடுவில் வந்ததை அது கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபா அது சொல்கிறது கூட கிடையாது. ஸோ சர்வசக்திவானுடைய நினைவின் மூலமாகத்தான் அந்த சக்திகளை நாம் அடையிறோம். ஆத்மாக்கள் தான் 84 பிறவிகளின் பாகத்தை நடிச்சிங்க. சதோப்பிரதான சக்தி உங்ககிட்ட தான் இருந்தது. நாளுக்கு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தமோப்பிரதானமாக ஆகியே தீர வேண்டி இருக்குது. ஏன்னா எப்படி பேட்டரியுடைய சார்ஜ் குறைய குறைய என்ன ஆகிடும், மற்ற வண்டி ஓடாது, நின்றுடும். ஏன்னா பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் காலி. ஆனால் நம்ம ஆத்மா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறது கிடையாது. கொஞ்சமாவது பவர் இருக்கும் பாபா வரும் பொழுது. ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் பக்தி செஞ்சவங்களுக்கு தான் பாபா ஞானம் ஃபஸ்ட்டே கிடைக்கும்ன்றது பெருமையாக ஒரு பக்கம் சொன்னாலும், ஆரம்பத்தில் பக்தி செய்கிறாங்கன்னா அது ஆரம்பத்தில் வந்த ஆத்மா. ஸோ சார்ஜ் அங்கே சீக்கிரமாக காலி ஆகுது இல்லையா? அணையிற விளக்குக்கு தானே குடுக்குடுன்னு போய் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ அதுவும் ஒரு காரணம். கடன்னு பாபா எண்ணெய் ஊற்றுறாரு, ஞான எண்ணெய். ஸோ அதனால தான் எந்த தீபமும் அணைய விடுறதில்ல, அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிடுறாரு. ஸோ யாராவது இறக்குறாங்கன்னா அவங்க பக்கத்தில் விளக்கை ஏற்றி அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த தீபம் அணையாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆரம்பத்தில் ஆத்மாக்களாகிய நமக்கு முழு பலம் இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு அந்த பலம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுடைய புத்தி சர்வசக்திவானோட எப்பவும் இணைஞ்சி இருக்கணும். அப்போ தான் சக்தியினால் உங்களை நிரப்பிக்க முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு போதிய சக்தி இல்லை, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஒருவேளை அந்த சக்தி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுன்னா உடம்பு இருக்காது. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லை, இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியே இருக்காது, சுத்தமாகும். ஸோ அதனால் இப்போவே சக்தியை நிரப்பிக்கோங்கன்ற. ஸோ யாருக்கு தெரியும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ திடீர்னு இறக்கிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் பாபாவோட சக்தி, ஏன்னா எல்லாம் வெளியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ட்டா அதிலே போயிடுது, சக்தி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்குது. சக்தி இல்லைன்னா உங்கள் உடல் இருக்காது அப்படிங்கிறாரு. பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மாக்கள் முற்றிலும் தூய்மையாக மாறிடுது. தங்க யுகத்தில் உங்களுடைய பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. பிறகு உங்களுடைய கலைகள், அதாவது பேட்டரியோடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அந்த பேட்டரியோடைய பவர் குறையிறத தான் கலைகள் குறையுது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மான்ற பேட்டரி. ஸோ கலியுகத்தின் இறுதிய ஆத்மா அடையும் பொழுது அதுக்கு ரொம்ப கம்மியான சக்தி தான் இருக்குது. அதாவது உங்கள் சக்தி ஃபுல்லாக காலியான கணக்கு தான். அதை தான் பாபா அமாவாசைன்னுவார். அமாவாசையிலும் ஸ்லைட்டாக ஒரு கோடு இருக்கும். நிலாவை உங்களால், நிலா அந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸ்லைட்டாக ஒரு மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. பாபாவை நினைவு செய்ய செய்ய அந்த சக்தியில் நிரம்பியவர்களாக ஆகிடுவீங்க. பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் ஒருவரைத்தான் நினைக்கணும். கடவுள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மற்ற எல்லோருமே அவருடைய படைப்புகள் தான். ஏன் அவரை மட்டுமே நினைக்கணும் அப்படின்னா, அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். மற்ற எல்லாருமே படைப்பு தான். படைப்பவர் அவர் ஒருவர் தான். ஸோ படைப்புக்கு படைப்பவர்கிட்ட இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிது.
ஸோ எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையணும் அப்படின்னா நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவை தான் நினைக்கணும். ஏன்னா அவர் தான் படைப்பவர். மற்ற எல்லா தந்தையும் எல்லைக்குட்பட்டவர்களே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைத்தால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையலாம். அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா நமக்காகவே புத்தம் புதிய சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் போதை. இல்லை, எனக்காக உருவாக்குறாரு, என் குழந்தை எந்த அளவுக்கு துக்கத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு சுகத்தில் இருக்க போகுது. ஸோ நாடகத்தின்படி அது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அங்கே போய் ஆட்சி செய்ய போகிறீங்க. நானும் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறேன். தாயின் கர்ப்பத்தில் நான் பிறவி எடுக்கிறதே கிடையாது. தேவதைகள் மாதிரி ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் தேவதைகள் இருக்கிற சொர்க்கத்திலும் பாபா வர்றது கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, மற்ற மதங்களில் சொர்க்கத்தில் கடவுள் இருப்பாருன்ட்டு. கடவுளை எப்போவுமே பார்க்க முடியாதுன்னா அவர் எப்படி சொர்க்கத்தில் மட்டும் இருப்பார்? சொர்க்கத்தில் எல்லாருக்கும் உடல் இருக்கும். அப்போ அவரை மட்டும் பார்க்க முடியலன்னா அவருக்கு உடல் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ உடல் எடுத்து அவர் சொர்க்கத்திலும் வருவது கிடையாது. குழந்தைங்களுக்கு சொர்க்கராஜ்யத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மா உடலையே அவர் 60 வயது ஆகும்போது நான் எடுக்கிறேன். அதாவது அவருடைய வானப்பிரஸ்த நிலையில். பிறகு நம்பர் 1 தமோபிரதான ஆத்மாவாக இருந்த பிரம்மா நம்பர் 1 சதோபிரதான ஆத்மாவாக மாறிடுறார். ஸோ அப்படி அவரை மாற்றிய கடவுள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு அடுத்தபடியாக உயர்ந்தவர்கள் சூக்ஷ்மவதனவாசிகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். எங்கேருந்து வந்தாங்க பிரம்மா, விஷ்ணு, சங்கர்? அது ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்சி கிடைக்கிது, அவ்வளவுதான். சூக்ஷ்மவதனம் மத்தியில் இருக்குது. அங்கே ஸ்தூல உடலே கிடையாது. சூக்ஷ்ம உடலோ காட்சியில் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். பிரம்மா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. விஷ்ணு வைர வைடூரியங்கள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். சரஸ்வதி கூட அப்படி தான் இல்லையா? சரஸ்வதி வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. லக்ஷ்மி தான் நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் விஷ்ணுவை அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ அலங்காரம் இருக்கும். அது பிரியம்லாம் கிடையாது, பற்றெல்லாம் அவருக்கு இருக்காது. பட் பற்ற விட்டதுனால தான் அவ்வளவும் அவருக்கு கிடைக்கிது. அதேமாரி சங்கரரை காட்டும்போது அவர் கழுத்தை சுற்றி பாம்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உண்மையிலே சங்கர் கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டார். அமர்நாத்தில் சங்கர் பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதாக சொல்கிறாங்க. சங்கரர் இருக்கிறதோ சூக்ஷ்மவதனத்தில். அங்கே மனிதர்களின் உலகமே கிடையாது அவர் கதை சொல்கிறதுக்கு. அங்கே பேச்சே கிடையாது. முதல்ல சூக்ஷ்மவதனம் காட்சி காட்டுறதுக்கு மட்டும்தான். ஸோ முற்றிலும் தூய்மையானவர்களுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க தான் பிறகு சொர்க்கத்துக்கு போய் எஜமானர்களாக ஆகிறாங்க. அதனால் எப்படி அவங்க ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தார்கள்ன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். சொர்க்கத்தில் ஒன்றும் சண்டை நடக்கிறது கிடையாது, சண்டை போட்டு அடையிறதுக்கு. தேவதைகள் எப்படி வன்முறையாளர்களாக இருக்க முடியும்? ஸோ யார் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி பாபாவை நினைத்து மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை நாம் அடையிறோம். கீதையில் கூட உங்கள் தேகத்தையும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு இருக்குது. பாபாவுக்கு உடம்பே கிடையாது. இருந்தால் தானே அதன் மீதாவது அவருக்கு பற்று வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உடலற்ற தந்தையின் உடலற்ற குழந்தை நான்னு சதா ஞாபகம் இருக்கணும். இது என் உடம்பு கிடையாது, இது என் உறவு கிடையாது, மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், நான் இந்த உடலை
தற்காலிகமாக கடனாக எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டின்னா நான் எப்படி இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஞானக்கடலாக இருந்தாலும் உடல் இருந்தால் தானே பேச முடியும். நான் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் உயிரோட்டமான விதை. என்கிட்ட மட்டும்தான் இந்த மரத்தின் ஞானம் இருக்குது. மனிதர்களுக்கு இந்த உலகத்துடைய ஆயுளே தெரியாது. எப்படி உருவாச்சு, எப்படி பாலனை செய்யப்படுது, எப்படி இந்த உலகம் அழிக்கப்படுது, அதுவும் தெரியாது. அவங்க படிக்கிறதெல்லாம் எல்லைக்குட்பட்ட பாடங்கள். பாபா தான் இந்த எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து உலகத்துக்கே எஜமானராக்கிறார். எந்த தேகதாரியையும் கடவுள்னு சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் சூக்ஷ்ம உடல் இருக்குது. ஸோ உடல் கொண்ட யாரும் கடவுள் கிடையாது. ஆனால் இந்த சிவபாபா எடுத்திருக்கிற உடல் சிவபாபாவுக்கு சொந்தமானது கிடையாது. பிரம்மா பாபா ஆத்மாவுடைய ஆசனம் இந்த உடல். ஸோ இப்போ அது சிவபாபாவுக்கும் சிம்மாசனமாக இருக்கிறதுனால இதைத்தான் அழிவற்ற சிம்மாசனம், அழிவற்ற மூர்த்தி சிவபாபாவுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அம்ரித்சரில் தங்க கோயில் இருக்குது இல்லையா, அங்கேயும் ஒரு சிம்மாசனம் இருக்குது. அதை அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறாங்க. அந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்காக விஐபி எல்லாம் கூப்பிடுறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு உடலுமே ஆத்மாக்களின் அழிவற்ற சிம்மாசனம்தான். உடல் அழியக்கூடியது, அழிவற்ற ஆத்மா உட்கார்றதுனால அது அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்கிறோம். நல்ல சமஸ்காரமும் கெட்ட சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் பதிவாகியிருக்குது. அதனால தான் ஏதாவது நல்லதோ கெட்டதோ நடந்தால் இது நீங்கள் செய்த கர்மத்தின் வினை பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்தது? ஆத்மாவில் பதிவாகி இருக்குது. அதற்கேற்ற தண்டனையோ அல்லது நல்லதையோ அது ஈர்க்குது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு சிவபாபா தான். பாபா எந்த வேதத்தையும் படிச்சுட்டு சொல்லலை. ஆனால் வேதத்தை படிச்சுட்டு சொல்கிறவங்க அவ்வளோ அத்தாரிட்டியாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கடவுளே சொல்கிறாரு, ஏன் உங்களுக்கு தயக்கம்? அத்தாரிட்டியோட பேசுங்க, கடவுள் சொல்கிறத சொல்கிறோன்னு பேசுங்கன்றார். ஸோ பாபா எந்த வேதத்தையும் பார்த்து சொல்லலை, அவரே ஞான கடல். அதனால் பாபா சொல்கிற எதுவுமே எந்த வேதத்திலையும் கிடையாது. அதனால தான் மனிதர்களுக்கு இதை கேட்கும்போது கடுப்பாகுது. இவங்க எந்த வேதத்தையும் நம்ப மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. சாது சந்நியாசிகள் கங்கையில் குளிக்கும் பொழுது தூய்மையாயிடுறாங்களா என்ன? அதானே வேதம் சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோபமே வர்றது கிடையாது. ஸோ தூய்மையாயிட்டா பரந்தாம வீட்டுக்கு போயிடணும். அப்படி கங்கையில் குளித்தோடனே அப்படியே போயிடுறாங்களா யாராவது? யாரும் வீட்டுக்கு இப்போ போக முடியாது. இறுதியில் தான் கொசு கூட்டம் மாதிரி போவாங்க, தேனீ கூட்டம் மாதிரி போவாங்க. ஸோ அந்த தேன்கூடு கட்டும்போது பார்த்திங்கன்னா ராணி தேனி அந்த இடத்த விட்டு பறந்துச்சுன்னா எல்லா தேனியும் அது பின்னாடியே போயிடும். அந்த மாதிரி பாபா தான் ராணி தேனி. அவர் போகும்போது எல்லா ஆத்மாக்களும் அப்படியே சல்லுன்னு போயிடும். பாபா வீட்டுக்கு போன உடனே எல்லா ஆத்மாக்களும் அவரை ஃபாலோ போய்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு பெரிய ஆத்மாக்களின் கூட்டமே வர மாதிரி நிராகார உலகத்தில் இருக்கும். ஆனாலும் அது ரொம்ப இடம்லாம் எடுத்துக்காது, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஆத்மா இல்லையா. ஆனால் இங்கே மனிதர்கள்னால கூட்டம் சேர்ந்துருக்குது இந்த பூமியில். ஸோ இந்த கூட்டம் எல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பாபா உங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். சிவபாபாவுடைய கல்யாண ஊர்வலத்தின் மகிமை இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா
அப்படியே பூமியே ஒரு பக்கம் சாஞ்சிடுச்சான். அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நின்னாங்கன்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லோரும் ஒரே இடத்துல பரந்தாமத்துக்கு போகிறாங்க. கடைசியில் மதுபனுக்கும் வருவாங்க எல்லா தர்மத்தவர்களும். ஆனால் திருமண ஊர்வலன்றது பரந்தாமத்துக்கு போகிறது தான், அழைச்சிட்டு போகிறார். நீங்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா நினைவு யாத்திரை பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா நினைவு யாத்திரையில் இல்லாமல் நீங்கள் தூய்மை ஆக முடியாது, தூய்மை ஆகாமல் வீட்டுக்கு போகவும் முடியாது. குளிப்பாட்டி அழைச்சிட்டு போகிறார், தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார் தூய்மையான உலகத்துக்கு. நீங்கள் தூய்மை ஆன பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு சாந்தி தாமத்துக்கு போவீங்க. பிறகு வரிசைக்கிரமமாக கீழே இறங்கி சொர்க்கத்தில் உங்களுடைய பாகத்தை நடிப்பீங்க. பிறகு இந்த பூமியிலும் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ ராஜ்யம் உருவாகணும் இல்லையா? அதனால் எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் பரந்தாமத்தை வந்து பொத்துன்னு கீழே விழ மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மரம் வளர்ச்சி அடையும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆத்மா மேலேருந்து கீழே வரும். ஸோ பாபா முதலாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணுற. பிராமணர்களாக முதல்ல ஆகிறவங்க தான் தேவதைகளாகவும் ஆகிறாங்க. இல்லை போக போக கடைசியில் எல்லாருமே ஞானத்தை கேட்பாங்க, ஆனால் அவங்க தேவதை ஆக மாட்டாங்க. பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அவருடைய குழந்தைங்க சகோதர சகோதரிகளும் இருக்கிறீங்க. நிறைய பேர் பிரம்மகுமார் குமாரிகளாக இங்கே ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சய புத்தி இருக்குது, நம்மளால் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க முடியும், உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு. ஸோ யார் உறுதியாக இருக்கிறாங்களோ பாபா சொன்ன ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணியே தீர்வன்ட்டு அவங்க தான் அங்கே முதல்ல ஃபஸ்ட்டு போயிட்டு போவாங்க. அடுத்தது பலகீனமானவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து போவாங்க. அதாவது பரந்தாமத்துக்கு போகிறது. இப்போ இங்கே பக்காவாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே சரீரத்தை விட்டு மேலே போயிடுவாங்க, பலகீனமாக இருக்கிறவங்க லேட்டாக தான் போவாங்க. ஸோ அவங்களே பலகீனம், இந்த உலகம் வேறு அதுக்கேற்ற மாதிரி பலகீனத்தை தோன்ற மாதிரி மாறிடும். ஸோ இன்னும் சக்தி இழந்து அதுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு போவாங்க. எல்லா ஆத்மாக்களும் முதல்ல நிராகார உலகத்தில் தான் இருக்குது. பிறகு அவங்க இறங்கி வர வர மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படி ஆத்மா வந்து உடல் இல்லாமல் தன்னுடைய பாகத்தை நடிக்கும்? ஆத்மா உடம்பு இல்லாமல் எப்படி நடிக்கும்? ஏன்னா இது நாடக மேடை, வேஷம் போட்டு வந்து தானே நடிப்பாங்க. இது நடிகர்களின் உலகம். இது 4 யுகங்களாக சுற்றிக்கிட்டு இருக்குது. தங்க யுகத்தில் நாம் தேவதைகளாக இருந்தோம், பிறகு சத்திரியராக, வைஷ்யராக, கடைசியாக அனைத்தையும் இழந்து சூத்திரர்களாக இருக்கிறோம். இப்போ மிகவும் மங்களகரமான சங்கமேகத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு தடவை மட்டும்தான் இந்த சங்கமேகம். இது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது மற்றவர்களுக்கு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! எப்போ பாபா வராரோ அப்போ தான் சங்கமயுகம். எல்லையற்ற தந்தை இந்த எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கிறார். சிவபாபாவுக்கு தனக்கென்று சொந்த உடல் கிடையாது பேர் கொடுக்கறதுக்கு. இல்லை, உடம்பு எடுத்தால் இப்போ இந்த உடம்புக்கு சரவணன் பேர் வைக்கிறோம், அடுத்த ஒரு பேர் உடம்பு எடுத்தால் லக்ஷ்மின்னு பேர் வைப்பாங்க. ஸோ அப்படி மாறிட்டு இருக்கும். சிவபாபா தான் உடம்பு எடுக்கலையே, அதனால் உடம்புக்குன்னு தனி பேர் அவருக்கு கிடையாது. அதனால்தான் சதாசிவம்ன்றது காரணம் என்ன, எப்போவுமே அவருக்கு ஒரே பேர் தான், சிவன் மட்டும்தான். அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1000 பேர் கடவுளுக்கு. அது உண்மையிலே நிந்தனை. அவர் மறுஜென்மமே எடுக்கலை, அப்போ 1000 ஜென்மம் எடுத்த மாதிரி ஆகிடுது.
அவர் எடுத்திருக்கிற இந்த உடல் தாதாவுடையது, கடனாக தற்காலிகமாக எடுத்திருக்கிறார். ஏன்னா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய் வேணும் இல்லையா? எப்படி இல்லாட்டினா குழந்தைங்க கிட்ட நான் எப்படி பேச முடியும்? எல்லையற்ற ஞானத்தை இந்த வாய் மூலமாக தானே நான் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் இந்த வாயை கௌமுக், பசுவின் வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி மலையில் எங்கேருந்து வேண்டுமானாலும் வெளிப்படும். அவங்க தண்ணி வெளிப்படுற இடத்த கௌமுக்குன்னு உருவாக்கிட்டாங்க. மதுபன் அந்த மலையிலே கூட கௌமுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கங்கை தண்ணின்னு புரிஞ்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே பொய்யா இருக்குது பாருங்க. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாரு. ஆனால் இந்த பொய்யான மனிதர்கள் அப்பாவுடைய ஞானத்தை பொய்ன்னு நினச்சிட்றாங்க. லவ் யூ பாபா. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? சத்தியத்தை சொல்கிறது அவர் மட்டும்தான், ஆனால் அதைத்தான் பொய்ன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. பாரதம் தங்க யுகத்தில் இருக்கும் பொழுது அதை சத்தியகண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ பாரதம் பழசாயிடுச்சு. பாரதம் தங்க யுகத்தில் இருந்த பொழுது அதை சத்தியகண்டம், சத்தியுகம்னு சொல்லப்பட்டது. இப்போ பாரதம் பழசாயிடுச்சு, எல்லாமே பொய்யாயிடுச்சு. அவ்வளோ பெரிய வித்தியாசம் அந்த சத்தியுகத்துக்கும் இப்போ இருக்கிற கலியுகத்துக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை ரொம்ப நிந்தனை பண்ணிட்டீங்க, நான் எங்கும் நிறைந்தவன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்க. சிவபாபாவைத்தானே கூப்பிட்டீங்க இந்த பழைய உலகத்திலேருந்து அழைச்சிட்டு போங்கன்ட்டு. எங்கும் நிறைந்தவராக இருந்தால் ஏன் கூப்பிட போகிறீங்க? ஸோ காமச்சிதையில் உட்காந்து குழந்தைங்க அனைத்தையும் இழந்துட்டாங்க. குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலத்தில் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா? ஞாபகத்தில் எடுத்துகிட்டு வாங்கன்றார். பாபா மட்டும்தான் இதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புரிய வைக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் புரிய வைக்கிறது கிடையாது. ஏன்னா பாபா சொல்கிறத புரிஞ்சிக்கிறது குழந்தைங்க மட்டும்தான். மற்றபடி உலகத்திற்கு இதை பற்றி என்ன தெரியும்? மிகப்பெரிய முள் இந்த காமம். இந்த உலகத்துடைய பேரே அழுக்கான உலகம், குப்பைத்தொட்டின்னு சொல்லலாம் இந்த உலகத்தை. தங்க யுகம்தான் 100% தூய்மையான உலகம். மனிதர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த தூய்மையான தேவதைகளின் ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. நிறைய பக்தர்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கூட காமத்தில் அவங்க ஈடுபடுறதில்லைன்னு அர்த்தம் கிடையாது. காமத்தில் கண்டிப்பாக ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் குழந்தை பருவத்திலிருந்தே பிரம்மச்சரிய விரதமும் இருக்கிறாங்க. எந்த அழுக்கான உணவும் சாப்பிட்றதும் கிடையாது. சந்நியாசிகள் கூட சொல்கிறாங்க, நிர்விகாரி ஆகுங்கள். சந்நியாசிகள் தங்கள் வீடு வாசலை எல்லாம் சந்நியாசம் பண்ணிட்டு வராங்க. பிறகு அவங்க அடுத்த ஜென்மத்தை மீண்டும் இல்லறத்தில் தான் எடுக்கிறாங்க. மீண்டும் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகிறதுனால அழுக்காக இருக்கிறவங்க தூய்மையாக முடியுமா? முடியாது. ஸோ பதித்த பாவனர் தந்தை கிட்டேருந்து ஸ்ரீமத்தை அடையாமல் யாருமே அழுக்கிலிருந்து தூய்மையாக முடியாது.
பக்தி மார்க்கம் இறங்கும் மார்க்கம் இல்லையா? பக்தி மார்க்கம் இறங்கும் மார்க்கம். எந்த மதமாக இருந்தாலும் எல்லாமே இறங்கும் மார்க்கம்தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தூய்மையாக முடியும்? தூய்மையானால் தான் ஏறும் மார்க்கம் ஆயிடுமே. ஒருவேளை அவங்க தூய்மை ஆகி இருந்தால் அவங்களால தானாகவே வீட்டுக்கும் போக முடியும், சொர்க்கத்துக்கும் போக முடியுமே. அப்படி யாரும் போகிறது கிடையாது. தங்க யுகத்தில் வாழ்ந்த தேவதைகள் ஒருபொழுதாவது தங்கள் வீடு வாசலை சந்நியாசம் பண்ணியிருக்கிறாங்களா? தூய்மையாக தானே இருந்தாங்க. சந்நியாசிகளுடைய சந்நியாசமோ எல்லைக்குட்பட்டது, உங்களுடைய சந்நியாசமோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் பண்ணுறீங்க புத்தியினால். ஸோ அப்படி சந்நியாசம் செய்தவர்களுக்காகவே சொர்க்கம் உருவாக்கப்படுது, உங்களுக்காகவே உருவாக்கப்படுது. இல்லை, இங்கே இது என்னன்னு நான் திரும்பி பார்த்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் லோத்துடைய குடும்பத்துக்கிட்ட கடவுள் திரும்பி பார்க்காம இந்த ஊரை நான் எரிக்க போகிறேன்னுவார். அதாவது இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், நீ திரும்பி பார்க்காம போ. அதுக்கு முன்னாடி அவங்க செய்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் கிடைக்கும், நீ திரும்பி பார்க்காம போ அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய புத்தி சொர்க்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இல்லையா? முஸ்லிம்கள் மெக்கா இருக்கக்கூடிய திசையை நோக்கி தொழுகை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உங்களுடைய புத்தியே சொர்க்கத்தை நோக்கி தான் இருக்குது. கலியுகத்தில் உள்ள விஷயத்தை பற்றியே நினைக்கிறது கிடையாது, நினைக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள் இந்த நரகத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களோ பாபாவுடைய நினைவில் தொங்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? நினைவு என்ற தூக்கில் தொங்குங்கன்ட்டு பாபா சொல்லுவார். ஸோ உங்களை சீத்தலா தேவியாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறார். ஸோ ஞான சிதையில் அமர்ந்து நீங்கள் சீத்தலா தேவி, குளிர்ச்சி தேவியாக மாறுறீங்க. குளிர்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? வெப்பம், நெருப்பு. ஆனால் நீங்கள் குளிர்ச்சி தேவதை. ஸோ குளிர்ச்சி தேவதைன்றது ஒரே ஒருத்தர் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் சேர்ந்து தான் பாரதத்தையே குளிர்ச்சியாக சொர்க்கமாக மாற்றியிருப்பாங்க. இப்போ எல்லோரும் காமச்சிதையில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சங்கம யுகத்தில் தான் உங்களுக்கு குளிர்ச்சி தேவதை சீத்தலா தேவின்னு பேர் சொல்லப்படுது. அந்த மகிமை இப்போ தான். ஸோ அனைவரையும் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய தேவதைகள், அனைவருக்கும் ஞானத்தின் குளிர்ச்சி துளிகளை தூவக்கூடிய தேவதைகள் நீங்கள் தான். பக்தர்கள் அந்த தண்ணி துளியை தெளிக்க போகிறாங்க இல்லையா? கும்பாபிஷேக தண்ணி துளியை தெளிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆத்மாக்கள் மீது நீங்கள் தெளிக்கிறது ஞானத்தின் துளிகள். ஆத்மாக்கள் எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ தான் அது குளிர்ச்சி ஆகும். ஒட்டுமொத்த உலகத்தின் ஆத்மாக்களும் இப்போ காமச்சிதையில் உட்காந்து எரிஞ்சு போச்சு. குழந்தைங்களுக்கு ஞான கலசம் கொடுத்துருக்கிறார், ஞான அமிர்த கலசத்தை கொடுத்துருக்கிறார். இந்த கலசத்தின் மூலமாக நீங்களும் குளிர்ச்சியாகி மற்றவர்களையும் குளிர்ச்சிப்படுத்துறீங்க. ஸோ இந்த பிரம்மாவும் குளிர்ச்சி ஆகி இருக்கிறார். கணவன் மனைவி ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. அதனால் இங்கே குடும்பத்தை விட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கோசாலை உருவாக்கப்படும் பொழுது கண்டிப்பாக சிலர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருப்பாங்க.
அதாவது நிறைய சகோதரிகள் குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. கோசாலைனா பசுவின் தொழுவும். ஸோ தாய்மார்களை தான் அங்கே பசுன்ட்டு பக்தியில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ நிறைய பேர் குடும்பத்தை விட்டு திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள்லாம் நிறைய பெண்கள் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? இந்த ஞானச்சிதையில் அமர்ந்து குளிர்ச்சி அடைவதற்காக வந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் குளிர்ச்சி அடைந்தால்தான் அங்கே நீங்கள் தேவதை ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுடைய புத்தி இனி பழைய வீட்டை நோக்கி போகக்கூடாது. பாபாவோட கெட்டியாக பிடிச்சிக்கணும் உங்களுடைய புத்தி. ஏன்னா நீங்கள் எல்லோரும் அவரோட வீட்டுக்கு போக போகிறீங்க. ஸோ அதனால் அவர் நினைவுனால பிடிச்சிக்கிட்டே இருந்தால் சல்லுன்னு பாபா அழைச்சிட்டு போயிடுவார். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்கள் எல்லோரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனை, நீங்கள் தான் சர்வசக்திவான் சிவபாபா கிட்டேருந்து சக்தியை அடைபவர்கள். சிவசக்தி பாண்டவ சேனைனா அதுதான் அர்த்தம். சிவன்கிட்டேருந்து சக்தியை அடையக்கூடியவர்கள். மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இறந்தவர்களையும் பரமாத்மா உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிக்க முடியும், அப்போ தான் அவர் கடவுள். கடவுள்ன்ற எங்கே செத்தவனை எழுப்பி காட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, என் அன்பான குழந்தைகளே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நடிப்பதற்கு இந்த நாடகத்தில் அழிவற்ற பாகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆத்மா இன்னொரு உடம்பை எடுத்துகிட்டு போயிடுச்சு, அப்புறம் எப்படி இந்த பணத்தை எழுப்புறது? அதோடைய நடிப்பு வேறு உடம்புக்கு போன பிறகு இங்கே எப்படி எழுந்திருக்கும்? சில சமயம் அந்த ஆத்மா இங்கேயே ஒளிஞ்சிக்கும், சில சமயம் எழுந்திரிக்கும். மற்றபடி அது வேறு உடம்பு எடுத்த பிறகு இங்கே வராது. வந்தாலும் இதை இயக்க முடியாது இந்த உடம்பை. அப்போ சிலர் செத்தா மாதிரி ஏஞ்சி வராங்கன்னா அந்த ஆத்மாவினால் அந்த உடம்பு இயங்கிட்டே இருந்தால் தான் அது எழுந்திரிக்க முடியும். நிறைய அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செத்துட்டாங்கன்னே சொல்லி அது எழுந்திரிச்செல்லாம் வருது இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நான் படைப்பவனாகவும் டைரக்டராகவும் முக்கிய நடிகராகவும் இருக்கிறேன். நான் இந்த நாடகத்தில் யாருடைய பாகத்தையும் மாற்ற முடியாது. எப்படி சொல்கிறாரு பாருங்க, அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க தான் நடிக்கணும். ஆனால் அதில் நன்மை இருக்குதுன்னு நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதுக்கு தான் பாபா ஞானம் கொடுக்குறார், மற்றவர்களுடைய பாகத்தை மாற்றுறதுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அவனின்றி அணுவும் அசையாது, ஒரு இலை கூட அவனுடைய கட்டளையின்றி அசையாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பரமாத்மா சொல்கிறாரு, நானே நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நாடகத்தை சார்ந்ததான் இருக்கிறேன். அதனால் இலை அசைகிறதுக்கெல்லாம் ஒன்றும் நான் கட்டளை கொடுக்கறது கிடையாது. ஸோ கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாரதவாசிகளை முற்றிலும் ஏழையாக்கிடுச்சுன்றார். ஏன்னா பாரதவாசிகள் எப்படி நினைக்கிறாங்க, எங்கும் நிறைந்தவர் அவர்னா தப்பு பண்ணால் யாரா கேட்க போகிறா, ஏன்னா நானே கடவுள் தானேன்ட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த தப்பான எங்கும் நிறைந்தவர்ன்ற ஞானத்தினால தான் பாரதம் ஏழ்மையாயிடுச்சு. இப்போ பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் பாரதம் மீண்டும் கிரீடமாகுது, உலகத்துக்கே மகுடமாகுது. நல்லது. இனிமையான முரளி கொடுத்த இனிமையான மணவாளன் மற்றும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஆரம்பத்திலே சூரிய வம்சத்துக்கு வரணுமா, அசைக்க முடியாத நிச்சய புத்தியோடு இருந்து முழு மார்க் வாங்குங்க. ஏன்னா வர ஒரு டெஸ்ட் பேப்பரும் பாபா சொல்கிறத உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களான்றது தான் கேட்கும். காமத்தை விட்டால் தான் நீ நாராயணன் பதவி அடைவேன்னு நம்புனா நீ எப்படி காமத்தில் விழுவ? கோபத்தை விட்டால் தான் உலக ராஜ்யம் உனக்குன்னா எப்படி நீ கோபப்படுவ?
அப்போ உனக்கு அதில் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் விழுந்துருவீங்க, மார்க்கும் குறைஞ்சிடும். ஸோ அதனால் உறுதியான பிராமணன் ஆகுங்க. இந்த எல்லையற்ற ஞானம் உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கட்டும். ஞானச்சிதையிலேயே எப்பவும் உட்காந்து குளிர்ச்சியாக இருங்க. ஞானச்சிதையை விட்டு இறங்காதீங்க. அப்போ தான் குளிர்ச்சியாக தூய்மையாக ஆவீங்க. இந்த ஞானம் மற்றும் யோக மழையில் நினைஞ்சிக்கிட்டே இருந்தால்தான் அந்த காமத்தீ அணையும்ன்றார் இல்லையா? ஞானமும் யோகமும் இல்லைனாலே காமத்தீ வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அஞ்ஞானிகளோட பழகும்போது, வெளியில் போயிட்டு வரும்பொழுதெல்லாம் அந்த பிரபாவம் உங்கள் மீது வரும். அது ஒரு முக்கியமான காரணம். பக்தி மார்க்கத்தில் கூட வெளில போயிட்டு வந்தோடனே குளிக்கிறதுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் வெளியில் போயிட்டு வந்தோடனே. ஸோ உங்களுடைய புத்தி நிரந்தரமாக ஒரு பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கட்டும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பிராமண வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்திதி ரூப மெடலை பெறக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நாம் பிராமணனா ஆனதே எல்லாத்தையும் விட உயர்ந்த ஸ்திதியை அமைத்து கொள்ளத்தான். உயர்ந்த மனநிலை உயர்ந்ததாக இருந்தாலே அனைத்தும் உயர்ந்ததாக நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். அப்படி தான் சொர்க்கத்தையே உருவாக்குறோம். இல்லை, அந்த சொர்க்கத்தின் தேவதைகள் எப்படி இருப்பாங்களோ எந்த குறைகளும் இல்லாமல், அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லோரையும் நீங்கள் பார்க்கணும். அது அவங்க நடிப்பு, அவ்வளோதான். பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய உயர்ந்த ஸ்திதி உங்களுடைய தனிப்பட்ட சொத்தே அதுதான்றார். உங்களுடைய உண்மையான சொத்தே உயர்ந்த மனநிலை தான். பிராமண வாழ்க்கையுடைய விருதே அதுதான். யார் இந்த மெடல் அடையிறாங்களோ அவர்கள்தான் நிரந்தரமாக ஆடாத அசையாத ஒரே நிலையில் இருக்க முடியும். எந்த மெடல் அடையிறவங்க? உயர்ந்த ஸ்திதின்ற மெடலை அடையிறவங்க. அவங்க தான் ஆடாத அசையாத நிலையில் நிரந்தரமாக இருக்க முடியும். நிரந்தரமாக கவலையற்றவராகவும் அவங்க தான் இருக்க முடியும். ஸோ கவலையற்ற ஊரின் மகாராஜாவாக அவங்க ஆகிடுவாங்க. ஸோ கவலையற்ற உலகம் சொர்க்கம்தான் இல்லையா? இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் யார் கவலையற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் கவலையற்ற ஊரின் ராஜாவாகவே ஆக முடியும். ஸோ அவர்கள் இப்போ ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலையில் இருப்பாங்க. எல்லா ஆசையிலிருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. அவங்க இச்சா மாத்திரம் அவித்யா நிலையின் சொரூபமாகவே இருப்பாங்க. அதாவது ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையின் சொரூபமாக இருப்பாங்கன்றார். ஸோ யார் இதுக்கு உதாரணம் சொல்கிறதுனே தெரியல. மேபி பிறந்த குழந்தைய சொல்லலான்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த குழந்தைக்கு எந்த ஆசையும் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி இருப்பாங்க. ஸ்லோகன். ஸோ அசைக்க முடியாத நிச்சய புத்தியோட என்னோட அப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த போதையோட மாயா உங்ககிட்ட வரவே முடியாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. கடைசியில் உலக அழிவின் போது நீங்கள் எங்கேயாவது சிக்கிட்டு இருந்தால் கூட அவர் என்னுடைய அப்பான்னு நினச்சிங்கனாலே அது வராதுன்றார். அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடிக்கடி பாபா சொல்கிறதுக்கு காரணம் என்ன? கடைசி நேரத்தில் இந்த ஞானம் ஞாபகம் இருந்தால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க. ஏன் அப்பா நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு வேலைக்காரன், கூப்பிட்டா அடுத்த செகண்ட் உள்ளே நான் ஏன்னு வந்துடுறேன்ட்டு. அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே மாயா கிட்டேயே பக்கத்தில் கூட நெருங்காதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? செம்ம பவர்ஃபுல் முரளி. நேற்று முரளி இன்னும் பயங்கர பவர்ஃபுல். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் படிச்சிடுங்க 17ஆம் தேதி முரளியை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.